செபஸ்டின்ங்கிற ஆடு வந்து ஒரு சம்பவத்தில் மாற்றம். வில்லியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே அந்த ரோடு அவங்க ஆடெல்லாம் அடைச்சிருக்க இதை தாண்டி வெளியில் போய் பக்கத்து அந்த இன்னொருத்த ஆடு மேய்ப்பான்ல அவன் தோட்டத்துக்கு போகலான்னு போகும். அங்கே இருக்க ஆடெல்லாம் ஓடுன்னு சொல்லுவேன். என்னடா ஓடுன்னு சொல்லுது, எதுக்குடா சொல்லுது அப்படின்னு பார்த்தா திடீர்னு நாய் வந்துடும். போச்சரா 32,000 கூட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஓடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செபஸ்டின்ங்கிற ஆடு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் அது. அதோட பேக் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து சர்க்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி குதிக்கிற மாதிரி நாய்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா முரட்ட ஆடு இது. ஸோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆட்டை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வரவர் தான் நம்ம ஜார்ஜ் ஆடி. கூட்டு வந்து வச்சுருப்பாரு. அது விருப்பப்பட்ட நேரத்தில் இங்கே இருக்கும், விருப்பம் இல்லாத நேரத்தில் வெளியில் போயிடும். எங்கிட்டாவது போயிட்டு அதுவாக வரும். ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கவர் தான் நம்ம ஜார்ஜ் ஆடி. இப்படி இருந்த ஆடு. ஸோ அந்த நாய்கள் துரத்துறத பார்த்து சண்டை போடுங்க, தாராளமான சண்டையாக இருக்கும். அன்றைக்கி பார்த்தவங்க தெரிஞ்சுக்கும். ஸோ கடிச்சிடும் நாயெல்லாம். போச்சுரா சாவ போதுறாங்கிற நிலைமையிலையும் கோவமாக காலை அப்படி பறிக்கும். இந்த ஆடு பறிச்சலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி பறிக்கும். போச்சுரா நீ ஒரு முட்டை போகிறான்னு பார்க்குறேன். ஆடலம்மா நாயெல்லாம் பயந்து ஓடிடும். சரி ஓகே அப்படின்னு பார்த்தா தலைவன் சுருண்டு கீழே வந்துடுவான். ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா ஆச்சு, செத்துறானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக செத்துருவான். ஸோ பார்த்தீங்களா செத்துருவான். அந்த கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே புகுத்திட்டாங்க. செபஸ்டின்ங்கிறது ஆடு கிடையாது, ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான கேரக்டர் ஆர்க் எழுதியிருப்பாங்க.